அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் ரஞ்சிதா, உதவி பேராசிரியர், வணிக மேலாண்மை துறை, தூய நெஞ்ச கல்லூரி, தன்னாட்சி, திருப்பத்தூர். இன்று நாம் பார்க்க போகிற டாபிக் திறன் மேலாண்மை, டேலண்ட் மேனேஜ்மெண்ட் என்றாலும் அதன் நோக்கங்கள் என்ன, நிறுவனங்களுக்கும் அது ஏன் முக்கியம், அதன் பயன்கள் என்ன, திறமைகளை எவ்வாறு கண்டறிந்து வளர்க்கலாம் போன்ற கேள்விக்கான பதில்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். MBA மாணவர்கள், HR துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் மேலாண்மை ஆர்வலர்களுக்கு இந்த தலைப்பு மிகவும் முக்கியமானதாகும். டேலண்ட் என்றாலும் டேலண்ட் அல்லது திறமை என்பது ஒரு நபரின் இயல்பான திறமைகள், அர்ப்பணிப்பு மற்றும் நிறுவன வளர்ச்சிக்கு பங்களிக்கும் ஆற்றலை குறிக்கிறது. ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்கு திறமையான ஊழியர்களே முக்கிய காரணமாக இருப்பார்கள். அவர்கள் புதுமை, உற்பத்தி திறன் மற்றும் நிறுவன வளர்ச்சியை அதிகரிக்க உதவுகிறார்கள். டேலண்ட் மேனேஜ்மெண்ட் என்பது நிறுவனத்திற்கு தேவையான திறமையான பணியாளர்களை ஈர்த்தல், வளர்த்தல், ஈடுபடுத்துதல், தக்க வைத்தல் மற்றும் சரியான இடத்தில் பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த செயல்முறையாகும். அதாவது பணியாளர்களை ஈர்த்தல், வளர்த்தல், ஈடுபடுத்துதல், தக்க வைத்தல் மற்றும் சரியான இடத்தில் பயன்படுத்துதல். CIPD வரையறைப்படி டேலண்ட் மேனேஜ்மெண்ட் என்பது நிறுவனத்திற்கு மதிப்புமிக்க நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை வளர்த்து நிறுவனத்தில் நிலைநிறுத்தும் முறையாகும். இதன் முக்கிய நோக்கம் நிறுவனத்தின் இலக்குகளை அடையக்கூடிய உயர்திறன் கொண்ட பணியாளர்கள் அமைப்பை உருவாக்குவதாகும். டேலண்ட் மேனேஜ்மெண்ட் எதற்காக முக்கியம்? 1. சிறந்த திறமையாளர்களை ஈர்க்கின்றது. எதிர்கால தலைவர்களை உருவாக்குகிறது. நல்ல பணி சூழலை உருவாக்குகிறது. ஊழியர்களின் ஆற்றலை சரியான திசையில் செலுத்துகிறது. தற்போதைய மற்றும் எதிர்கால மனிதவள தேவைகளை பூர்த்தி செய்கின்றது. ஒரு வெற்றிக்கான நிறுவனம் எப்போதுமே திறமைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு வகிக்கும். இதன் நோக்கங்கள் சிறந்த திறமைகளை ஈர்த்தல், அதாவது சிறந்த திறன்களை கொண்ட நபர்களை நிறுவனத்திற்கு கொண்டு வருவதல், அதாவது ஊழியர்களை மேம்படுத்துதல், பயிற்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் மூலம் திறன்களை உயர்த்துதல், வேலையை விட்டு வெளியேறும் விகிதத்தை குறைத்தல், எதிர்கால தலைமை பொறுப்புகளுக்கான பணியாளர்களை உருவாக்குதல், நிறுவன செயல்திறனை மேம்படுத்துதல், சரியான நபரை சரியான பணியில் அமர்த்துவதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரித்தல், டைவர்சிட்டி மற்றும் இன்க்ளூஷனை ஊக்குவித்தல், அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குதல், மாற்றங்களுக்கு ஏற்ப செயல்படுத்துதல், அதாவது புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சந்தை மாற்றங்களுக்கு ஏற்ப ஊழியர்களை தயார்படுத்துதல், செலவினத்தை குறைத்தல், புதிய நியமனங்கள் மற்றும் பயிற்சி செலவுகளை குறைத்தல். இதன் பயன்கள் என்ன? திறமையான பணியாளர்கள் எப்போதுமே கிடைப்பார்கள். ஊழியர்களின் ஈடுபாடு அதிகரிக்கும். சக்சஷன் பிளானிங் எளிதாகும், அதாவது வருங்கால தலைவர்களை உருவாக்குவது எளிதாக இருக்கும். வலுவான குழுக்கள் உருவாகும். ஊழியர்கள் நீண்ட காலம் நிறுவனத்தில் தொடர்வார்கள். நிறுவன வளர்ச்சி வேகமாகும். இவை அனைத்தும் இதன் பயன்களாகும். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் பங்கு யாது என்பதை பார்ப்போம். இன்றைய அறிவு சார்ந்த பொருளாதாரத்தில் திறமையான மனித வளம் ஒரு நிறுவனத்தின் மிகப்பெரிய போட்டி வளமாக உள்ளது. சிறந்த திறமைகளை ஈர்த்தல் மற்றும் தக்க வைத்தல், ஊழியர் செயல்திறனை மேம்படுத்துதல், புதுமை மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவித்தல், எதிர்கால தலைவர்களை உருவாக்குதல், நிறுவனத்தின் நெகிழ்வுத்தன்மையை உயர்த்துதல், நிறுவனத்தின் நற்பெயரை உயர்த்துதல், செலவை குறைத்து மதிப்பை உருவாக்குதல், வணிக இலக்குகளுடன் மனித வளத்தை இணைத்தல், இவை அனைத்தும் நிறுவனத்தின் நீண்ட கால போட்டி முன்னணியில் அளிக்கின்றன. எவ்வாறு நாம் நிறுத்த வேண்டும், எவ்வாறு நாம் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாள்தோறும் நிறுவனத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தோம் என்றாலே அவர்கள் நிறுவனத்தில் நீண்ட காலம் தங்கியிருந்து வேலை செய்வார்கள். நல்ல ஒரு வேலையையும் அவர்கள் திறமையாக செய்வார்கள். இதன் முக்கிய கூறுகள் யாவை? அட்ராக்ட், திறமையானவர்களை ஈர்த்தல். எப்படி ஈர்ப்போம்? அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்தல், இன்சூரன்ஸ் செய்து கொடுத்தல், flexibility of work time-ஐ செய்து கொடுத்தல், ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், ரெகக்னைசேஷன், இதை அனைத்தும் செய்யும்போது we can attract the employees. And engages ஊழியர்களை ஈடுபடுத்துதல். ஒரு செயலை செய்ய அவர்களை ஈடுபடுத்துவது மிகவும் திறமையான ஒன்று. அதனால் நாம் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். ரீடைன்,
திறமையானவர்களை தக்க வைத்தல் இதுவும் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று. லேர்னிங் ஆபரேஷன்ஸ் தொடர்ச்சி கற்றலை ஊக்குவித்தல். எந்த ஒரு இடத்திலும் அவருக்கான டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னும் தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தில் தங்கி வேலை செய்வார்கள். அவர்களின் திறனையும் அவர்களின் வளர்ச்சியையும் அவர்கள் பார்த்து கொண்டு வளர்வார்கள். மேலும் ரெக்ரூட்மெண்ட், இன்டர்வியூ, செலக்ஷன், ஆன்போர்ட் போன்ற செயல்பாடுகளும் டேலண்ட் மேனேஜ்மெண்டின் முக்கிய பகுதிகளாகும். திறமையின் மூலாதாரங்கள் தற்போதைய ஊழியர்கள், எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் அண்ட் முன்னாள் ஊழியர்கள், ஜாப் போர்ட்டல்ஸ், கல்லூரி பிளேஸ்மெண்ட், ஜாப் ஃபேர்ஸ், சோசியல் மீடியா, விளம்பரங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ், நிறுவனத்தின் கெரியர் வெப்சைட். இந்த வழிகள் மூலம் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான திறமைகளை கண்டறிகின்றன. இன்றைய வீடியோவில் டேலண்ட் பற்றிய அடிப்படை கருத்துக்களை பார்த்தோம். இது ஆட்கள் தேர்வு. டேலண்ட் மேனேஜ்மெண்ட் என்பது ஆட்கள் தேர்வு மட்டுமல்ல, திறமையான பணியாளர்களை ஈர்த்து வளர்த்து நிறுத்தி நீண்ட காலம் தக்க வைத்து நிறுவன வெற்றியை உறுதி செய்யும் ஒரு மூலோபாய செயல்முறையாகும். ஒரு நிறுவனத்தின் உண்மையான பாலம் அதன் மனித வளமே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும்.